ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? காஃபி சாப்பிட்டீங்களா? உங்களுக்கு காஃபி சாப்பிட பிடிக்குமா, டீ சாப்பிட பிடிக்குமா சொல்லுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈவினிங், ஃப்ரைடே ஈவினிங் சின்னதாக ஒரு கோலம் போட்டேன். அது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நான் அது கோலப்பொடியில் தான் போட்டேன். நீங்கள் அரிசி மாவில் போடுவீங்களா இல்லைன்னா கோல மாவில் போடுவீங்களா? ஆனால் நிறைய பேர் அரிசி மாவில் தான் போடுவாங்க, அது நல்லதுன்ட்டு. நான் சரின்ட்டு இப்போது அரிசி மாவு இல்லாத காரணத்தால் கோலப்பொடியில் போட்டேன். இந்த கோலம் நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். உங்களுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன கோலம் போடுவீங்க? சிக்கு கோலம் போடுவீங்களா? இந்த மாதிரி பூக்கோலம் போடுவீங்களா? இந்த மாதிரி நிறைய கோலம் என்னோடய இதுலேயே போட்டிருக்கேன் பாருங்கள், வீடியோஸில் நிறைய போட்டிருக்கேன் இந்த மாதிரி கோலம்லாம். அப்புறம் ஈவினிங் என்ன ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருந்தோம். அப்புறம் தான் நூடுல்ஸ் ஒரு பாக்கெட் இருந்துச்சு, ஆஹா நூடுல்ஸு. சரி அதை போட்டு எதாவது செய்வோம், ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக செய்யலாம் அப்படின்ட்டு அதை போட்டு என் பொண்ணு தான் செஞ்சிட்ருந்தாங்க. அது நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க ஃப்ரெண்ட்ஸு? ஈவினிங் ஆச்சுன்னா என்ன செய்வீங்க? ஸ்நாக்ஸ் செய்வீங்களா இல்லை ஹெல்த்தியானது செய்வீங்களா? ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் எதாவது செய்வீங்களா? சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம், பாருங்கள். பிடிச்சிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் போட்டு விடுங்க, இதை விட பெட்டராக போடணுமா இல்லை எப்படி போடுறோம், எங்கள் சேனலில் எப்படி போட்டிருக்கோம் எல்லாம் பார்த்து சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் மீஷோவில் ஒரு தோடு ஒன்று வாங்கியிருந்தேன். அதையும் இதில் வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது சரின்ட்டு என் பொண்ணு தான் செஞ்சிட்ருந்தாங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுலேயே மசாலா பாக்கெட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த மசாலா பாக்கெட்டை போட்டு ஈஸி தான் அதே மெத்தட்லேயே அதே மாதிரி செஞ்சுட்டாங்க. இது நல்லதாக இருக்கும். மேகியெல்லாம் வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி வாங்கி செய்யலாம், இது நல்லதாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரமாக வேணால் இன்னும் 2 பச்சை மிளகா கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். நல்லா இருந்துச்சு. இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கான்னு பாருங்கள். ஏதோ உங்களுக்கே தெரியும், எல்லாருக்கும் செய்ய தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன். அப்புறம் நாங்கள் மீஷோவில் தோடு வாங்கியிருந்தோன்னு சொன்னேன்ல, பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பிடிச்சனால ஆர்ட்ரு போட்டு வாங்கினோம். அது பார்த்தீங்கன்னா 6 தோடு கொடுத்துருந்தாங்க. அந்த 6 தோடு பார்த்தீங்கன்னா வெறும் 150 ரூபா தான், 152 ரூபா தான். உங்களுக்கு இந்த தோடு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் லிங்க் வேணால் அனுப்பி விட்றோம். இந்த லிங்க்கு மீஷோவில் தான் வாங்கினது. லிங்க்கை போட்டு விட்றேன், வேணால் பாருங்கள். வேணால் கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நான் போட்டு விட்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம்.